அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நாம் ஒரு நாவல் கதையை தான் பகுதிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கதையின் பெயர் இனியவளே. இந்த கதையோட முந்தின பாகங்களை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆமாம், உண்மையிலேயே கவிதாவோட முகம் பேய் அறிஞ்சது மாதிரி தான் ஆயிடுச்சு. அவளோட வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவள் முகம் வெளிரி போய் அவளே பார்த்துருக்க மாட்டா. விஷ கஷாயத்தை சாப்பிட்டவ மாதிரி தான் அவள் துடிச்சா. ரங்கமணி அம்மா சொல்கிற விஷயமும் நம்பும்படியாவா இருக்கு. கவிதா அவங்களோட அனாதை இல்லத்தில் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமாக ஒருத்தர் இருக்கிறாராம். அந்த பெரிய மனசும் தாராள குணமும் கொண்ட பெரியவர் தான் கவிதாவோட செலவுகளை எல்லாம் சின்ன வயசுலேருந்தே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காராம். சின்ன வயசுலேருந்து அவள் காலேஜில் பாஸ் பண்ண வரைக்கும் ஆனால் அவ்வளவு செலவுகளையும் அவர் தான் ஏற்றுக்கிட்டாராம். அவளோட செலவுகளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே அவர் கொடுத்த பணத்தில் இருந்து தான் இவளுக்கும் செலவழிக்கப்பட்டுச்சான். சொல்லப்போனால் இப்படி கவிதா இந்த அளவுக்கு நெடுன்னு உருவாகி இருக்கிறதுக்கு காரணமே அவர் தானா. ஆக டிவியில் நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சர் பண்ணும் கம்பெனி போல தான் அவளோட வாழ்க்கைக்கும் ஸ்பான்சர் பண்ணினவர் அந்த பெரியவர். அந்த பெரியவரை பற்றி தான் ரங்கமணி அம்மா கதையாக சொல்லி முடிக்க கவிதா வியப்பின் உச்சிக்கே போயிட்டா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமாம்மா? நான் அவரை பார்த்ததே இல்லையே. இதையெல்லாம் என்னால் நம்பவும் முடியலையே. தலைமுடிய ஆதரவாக கோதி எல்லாம் உண்மைதான் கவிதா அப்படின்னா ரங்கமணி அம்மா. அதுவும் உறுதியான குரல்ல. உன்கிட்ட இவ்வளோ நாள் இதை சொல்லாததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணமா? அது அந்த பெரியவர் அதை விரும்பலை. நான் தான் பணம் கொடுத்து வளர்க்குறேன், என்னால் தான் நீ வளர்ற அப்படின்னு எல்லாம் அவர் தம்பட்டமோ தற்பெருமை பண்ணிக்கிறதையோ அந்த பெரியவர் விரும்பலை. அதோட சொல்லுங்கம்மா, உனக்கு தான் தெரியுமே கவிதா, நம்ம விடுதியை பராமரிக்க போதுமான நிதி வசதி இல்லாமல் தான் திணறிக்கிட்டு இருக்கேன்னு. அதனால் இது போல் சமூகத்தில் பெரிய மனுஷங்க உதவுறதுக்கு முன் வரும்பொழுது நானும் அதை மனசார ஏற்றுக்கிறேன். சரி, இப்போ அந்த பெரிய மனுஷரை பற்றி சொல்லட்டுமா? இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த ரங்கமணி அம்மா இப்போது பேச்சை நிறுத்திட்டு கவிதாவோட முகத்தை ஏறிட்டு பார்த்தா. அவர் பெயர் முருகதாசர். பெயருக்கு ஏற்ற மாதிரி தீவிரமான முருக பக்தர், பரம்பரை பணக்காரர், ஏகப்பட்ட நிலபுலங்களுக்கு சொந்தக்காரர். அவர் தான் 18 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம விடுதிக்கு வந்தார். அப்போது நீ சின்ன குழந்தையா துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிக்கிட்டு இருந்த. சுறுசுறுப்பான உன்னை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால தான் உன்னோட படிப்பு அதோட உன்னை பராமரிக்க செலவுகள் எல்லாத்தையும் அவரே பொறுப்பேற்றுக்க போகிறதா உறுதியோடு சொல்லிட்டு போனார். நானும் மகிழ்ச்சியோடு சம்மதிச்சிட்டேன். அன்னைக்கிலேருந்து உனக்கு தேவையான செலவுகளுக்கு எல்லாம் மாதம் தவறாமல் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி வந்து உன்னையும் பார்ப்பாரு. என்னது, என்ன பார்ப்பாரா? நான் அவரை பார்த்ததே இல்லையேம்மா. வியந்து போய் கேட்ட கவிதாவை ரங்கமணி அம்மா அடக்க முடியாத சிரிப்போடு பார்த்தா. அதுக்கு காரணமும் இருக்குது கவிதா. நான் தான் சொன்னேனே, அவர் புகழ கொஞ்சமோ விரும்பாதவர்னு. அதனால் அவர் தன்னை உன்கிட்ட காட்டிக்கணும்னு விரும்பினதே இல்லை. அதோட நீ மற்ற பெண்களாக வளர்றதையே அவரும் விரும்பினார். உன்னை உனக்கே தெரியாமல் தான் பல முறை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. நானே அவருக்கு அடிக்கடி உன்னை அடையாளமும் காட்டியிருக்கேன். நல்ல பெண்ணாக தான் நீயும் வளர்றேன்னு அவர் அப்பப்போ சந்தோஷப்பட்டுக்கிறதும் உண்டு. சொல்லிக்கிட்டே ரங்கமணி அம்மா பெருமூச்சொன்ன விட்டு இளப்பாரி பேச்சை நிறுத்தினா. கதை போல் தலையாட்டி கேட்டுக்கிட்டு இருந்த கவிதாவையே ஒத்து பார்த்தா. கவிதா, நான் இன்னும் விஷயத்துக்கே வரலை. இனிமே தான் சொல்ல போகிறேன். உன்கிட்ட அதை சொல்லவும் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. நீ இதை சந்தோஷமாக எடுத்துக்குவியா மாட்டியானோ எனக்கு பயமாக இருக்குது. பீடிக்கையோடு நிறுத்தின ரங்கமணி அம்மாவில் அவசரமாக குறுக்கிட்டு, எதுவானாலும் தயங்காமல் சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் கொடுத்தா. ரங்கமணி அம்மா தன்னோட பெருத்த உடம்பை சிலுப்பிக்கிட்டே, கவிதா, நான் அன்றைக்கி விடுதியில் உன்கிட்ட நீ படித்து முடிச்சிட்ட, இனி உன் சொந்த காலில் நிற்க ஆரம்பிக்கணும், விடுதிக்கு சிரமம் வைக்கக்கூடாது, விடுதியோட பொருளாதார நிலைமை அப்படின்னதெல்லாம் ஏதேதோ சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? அதனால தானே நீயும் ரோஷம் வந்தவளா பெட்டியும் கையுமா
சொல்லாமல் கொள்ளாமல் உடனே கிளம்பிட்ட? கவிதா பலவீனமா தலையசைக்க ரங்கமணி அம்மா தொடர்ந்து சொன்னா, ஆனால் நான் சொல்ல வந்ததே வேற விஷயம். நீ உன் சொந்த காலில் நிற்கணும், இனி விடுதிக்கு சிரமம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான அர்த்தமே வேற. நீ தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? ஆமாம், தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படி நீ சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னது நீ வேலை தேடிட்டு போகணுன்ற நோக்கத்தில் இல்லை. அப்புறம் எதுக்குமா? நானே சொன்னேனே, பெரிய மனுஷர் முருகதாசர் அவருக்கு இப்போ ரொம்பவும் வயசாயிடுச்சு. அவருக்கு உற்றார் உறவினர்னு யாரும் நிறைய ஆட்கள் கிடையாது. ஒரே ஒரு அடங்காப்பிடாரி மகன் மட்டும்தான். அடங்காப்பிடாரி மகனா? ஆமாம், அவன் இது வரைக்கும் யார் பேச்சையும் கேட்டதில்லை. அவர் கிழிச்சக்கோட்டை தாண்டி எல்லா கெட்ட பழக்கங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டவன். கொஞ்சமும் பொறுப்புன்றதே அவனுக்கு கிடையாது. அதனால் முருகதாசர் ரொம்ப மனம் முடிஞ்சு போயிட்டாரு. தன்னோட பிஸ்னஸையும் சரி சொத்தையும் சரி இவன் ஒருவனே பாழாக்கி சீரடிச்சிடுவான்ற பயம் அவரை குடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அவர் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தார். என்னை சந்தித்து அவருடைய முடிவையும் சொன்னார். என்ன முடியுமா? அவரோட கம்பெனியையும் சொத்தையும் நிர்வகித்து காப்பாற்ற ஒரு பொறுப்பான ஆள் தேவை. அது வேறு யாரும் இல்லை, நீதான்ற முடிவுக்கும் அவர் வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது உன்கிட்ட சொல்லி உன் சம்மதத்தை வாங்கவே என்கிட்டையும் சொல்லியிருந்தார். ஆனால் நீயும் நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்டேயும் சொல்லாமல் உடனடியாக கிளம்பிட்ட. இப்போ புரியுதா உனக்கு? ரங்கமணி அம்மா பெருமூச்சோட தன்னோட பேச்சை நிறுத்தினா. கவிதாவுக்கு மூச்சு வாங்குச்சு. என்ன, நானா? நான் அவரோட பொறுப்புகளை எல்லாம் பார்த்துக்கிறதா? என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா அவருக்கு? தன்னோட விழிகள் விரிய ஆச்சரியம் படற அதிசயமாக கேட்டவளை சாந்தமாக பார்த்தா ரங்கமணி அம்மா. அவரோட கணிப்பு மட்டும் இல்லை, என் கணிப்பும் அதுதான் கவிதா. பெரியவர் என்னவோ நமக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. அவருக்கு தகுந்த கைமாறு செய்ய இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், நல்ல சமயமோ அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கவிதா? கவிதாவால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. திடீர்னு அவள் தலையில் பெரும் பாரத்தை ஏற்றி அவளை ஓட சொல்கிறது மாதிரி தான் அவள் உணர்ந்தா. கண்களை மூடி அமைதியாக சிந்திச்சு பார்க்கவும் ஆரம்பித்தா. கவிதாவால் நம்ப முடியல. அடுத்து வந்த சில வாரங்களில் மின்னல் போல பல காரியங்கள் நடந்துச்சு. ரங்கமணி அம்மாளோட அந்த பெரிய மனிதர் முருகதாசரை சந்தித்தப்போ அவள் அசந்து தான் போனான். பெரும் பக்திமானா மனமுருக பேசுகிற அவருடைய குரலும் அமைதியான அந்த கம்பீரமும் அவளுக்குள்ள மரியாதையை அதிகப்படுத்திச்சு. கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தோ எளிமையாக இந்த வயசில் தளர்வில்லா சுறுசுறுப்போடு இருக்கிற அவரை பார்த்ததும் பிரமிச்சு போயிட்டா. முருகதாசர் கனிவோடு பேசினார். தன்னோட நிலைமையை பொறுமையாக விளக்கினார். கவிதா வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டாதான் சந்தோஷம் வரும்னோ, அவளை போல அனாதை இல்லத்தில் பொறுப்பாக வளர்ந்தவர்களால் தான் தன்னோட நிர்வாக பொறுப்பை சரிவர கையாள முடியும்னோ தான் நம்புறதா தெரிவித்தார். ஏனோ நன்றி கடனோ எதுவோ கவிதாவால் அவருடைய பேச்சை தட்ட முடியல. 1-2 நாட்கள் யோசித்து சொல்கிறதா அவகாசம் கேட்டு திரும்பி வந்தா. நல்லா சிந்திச்சா. கடைசியில் ஒரே மனசாக முடிவெடுத்தா. ராஜா கிட்ட போய் சொன்னப்போ, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு கவிதா, தாராளமாக அதை அணைச்சிக்கோ அப்படின்னு குறும்பு சிரிப்போடு சொன்னான். கவிதா பதில் பேசாமல் அவனோட கண்களையே ஊடுருவினா. நிஜமா அவனுக்கு நான் இங்கேருந்து போகிறதுல வருத்தமே இல்லையான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணான். அவன் நினைப்ப ராஜா ஊகிச்சானோ என்னமோ. அதை கேட்ட மாதிரியே, ஒரு நல்ல திறமைசாலி இங்கேருந்து போகிறத நினச்சா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய, உன் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது. உன் முன்னேற்றத்துக்கு நான் தடையாக இருக்க விரும்பலை. தாராளமாக போயிட்டு வா கவிதா. ராஜா மனசு முன் வந்து விடை கொடுத்து அனுப்பி வச்சான். கவிதா கரம் கூப்பி நன்றி செலுத்தினான். உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குன்னு அவனுடைய வார்த்தைகள் அவளை ரொம்பவும் நெகிழ செஞ்சது. ஆனாலும் ராஜாவோட நினைவு அவளை வாட்டி வதச்சுது. மறுபடியும் சிந்திச்சா. தடுமாறினா. நாம் எடுக்கிற முடிவு சரிதானா? ராஜாவை விட்டு போகணுமா? ராஜாவை பிரிஞ்சு நம்மால் இருக்க முடியுமா அப்படின்னெல்லாம் நினச்சி மனசு ரொம்ப வேதனைப்பட்டா. ராஜாவோட முகம் திரும்ப திரும்ப அவன் கண் முன்னாலே தோன்றி மனசை சிறகடிக்க வச்சுது. சிரமத்தோட மனசை கட்டுப்படுத்தி வச்சா. வேற வழி இல்லாமல் இவ்வளோ வருஷம் பரிவு காட்டி
நம்ம வளர்த்த அந்த பெரியவருக்கு நன்றி கடனுக்காகவாவது இதை செஞ்சாகணும் அப்படின்னு முடிவும் எடுத்தா. மறுநாளே புதுப்பெண் போல புது பொலிவோட முருகதாசர் முன்னாடி போய் நின்னப்ப பெரியவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ரொம்பவும் சந்தோஷமா இருக்குமா. எங்கே நான் நினச்சதெல்லாம் கை கூடாமல் போயிடுமோன்னு பயந்தே போயிட்டேன். இனி என் கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ஒரே வாரத்தில் உனக்கு அலுவலக பொறுப்புகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றேன். உற்சாகமாக பெரியவர் எழுந்து நின்னதை பார்த்ததும் கவிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஒரு வாரத்துலையா அப்படின்னு வியந்தவ அவரை விழிகள் விரிய பார்த்தா. ஆமாம், ஒரு வாரத்தில் தான். நீ நினைக்கிறது மாதிரி அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப சுலபந்தான். அதுலேயும் நீ புத்திசாலி பெண், உடனே கற்றுக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முருகதாசர் அவளை ரொம்பவும் உற்சாகப்படுத்தினார். தாமதிக்காமல் அன்னைக்கே அவளை ஆஃபீஸுக்கும் கூட்டிகிட்டு போனார். பெரிய 4 மாடி கட்டிடமாக இருந்துச்சு. டவர்ஸ் அதுதான் அவருடைய ஆஃபீஸ். டவர்ஸோட கீழ்ப்புறம் முழுசையும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு வாடகை விடப்பட்டிருக்க மேல்புறத்தில் ஆஃபீஸ் இருந்துச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்ற பளபளப்போட ஆஃபீஸோட முகப்பு போர்டு. ஆஃபீஸ் முழுசும் ஏசி அறைகளாக இருந்துச்சு. கம்ப்யூட்டர், ஃபேக்ஸ் மிஷின்னு சகல நளினத்தோட படு பந்தாவாக இருந்த அந்த ஆஃபீஸை பார்த்து கவிதா ஒரு கணம் அரண்டு போயிட்டா. முருகதாசர் தன்னுடைய அறைக்கு அவளை கூட்டிகிட்டு போனார். ஆஃபீஸ் பணியாளர்கள் எல்லாம் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ஆஃபீஸோட செயல்பாடுகள், 20 வருஷமாக அசுர வளர்ச்சி எல்லாத்தைய பற்றியும் அவளுக்கு விரிவாக சொன்னார். நம்மோட முக்கிய வேலை கட்டுமான தொழில் தான். குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட அந்த வேலையை திறம்பட செஞ்சு கொடுக்கறது தான் நம்முடைய முக்கியமான சிறப்பம்சம். அத்தகைய சிறப்பான திறமை படைத்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்கம்மா. அவங்கள நல்ல விதமாக உபயோகித்து உற்சாகப்படுத்தி வேலை வாங்கினதாலேயே என்னால் கம்பெனியை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வர முடிஞ்சது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னாலே நிறைய பேர் துணிஞ்சு தங்களோட கான்ட்ராக்டுகளை நமக்கு தர்ற அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கெட்டில் நம்மோட பேர் நிலச்சிருக்கு. ஆனால் இப்போ என்னால் தொழிலை சரிவர முன்ன மாதிரி செய்ய முடியல. காரணம், என் உடம்பு அதுக்கு ஈடு கொடுக்கல. என்னால் முழுசாக கவனிச்சிக்க முடியலம்மா. இனிமே நீ தான் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். கவிதா பலமாக தலையாட்டினா. இது சாதாரண பொறுப்பில்லை. அவர் நினைக்கிறது மாதிரி கொஞ்ச நாள்லேயே முழு நிர்வாகத்தையும் சீர்படுத்திடலான்ற கணக்கு பொய்யாயிடுமோன்னு அவன் மலைச்சு நின்னா. அவன் யோசிக்கிறத புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி, கவிதா இதில் உன்னோட வேலையை பற்றி சொல்லித்தரேன்னவர். அம்மா, 2 வருஷமாக கம்பெனியோட கணக்குகளை, வரவு செலவுகளை, வர வேண்டிய பாக்கி தொகைகளை உடனே வசூல் செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். இதெல்லாம் நான் உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகள். இப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம கம்பெனியை பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். புரியுதா? முருகதாசர் கேள்விக்கு கவிதா மறுபடியும் பலமாக தலையாட்டினா. அவளுக்கு இருக்கையே காட்டி உட்கார சொன்னார். ஒன்றும் அவசரம் இல்லை, இன்றைக்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு நாளையிலேருந்து வேலையை தொடங்கினா போதும் அப்படின்னு அவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி கலந்த மறுப்பு சொல்லிட்டு அன்னைக்கே வேலையையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கிடையில் ஆடிட்டர் ஒருத்தர்கிட்ட உதவியாளராக கொஞ்ச நாள் வேலை பார்த்த அனுபவம் அவளுக்கு ரொம்பவும் இருக்குது. கை கொடுக்கவும் செஞ்சுது. பேங்க் பேலன்ஸ், பில் கிளியரிங், கிரெடிட் செக்குகள், லேபர் டீலிங்ஸ், பெண்டிங் கேசஸ்னு வந்த முதல் நாளே எல்லா டிவிஷன்லேயும் கவனம் செலுத்த ஆரம்பித்தா. நிலைமை இப்படி இருக்க வந்த முதல் நாளே எல்லாரையும் இப்படி ஓட்டமாக நடையமாக அலைய வைக்கிறாளே, யார் இந்த பொட்டச்சி அப்படின்னு ஒரு அகங்காரமான குரல் அங்கே வெளியே பொங்க ஆரம்பிச்சுது. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.